இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே தளபதி 67 AK62 இந்த ஹேஷ்டேக்கை உங்களால் பார்க்காம போகவே முடியாது. அப்படி இந்த ரெண்டு ஹேஷ்டேக்குமே பயங்கரமான ஹீட் ஆஃப் த டாப்பிக்கில் போய்கிட்டு இருக்கு. சரி, தளபதி 67 இதோட அப்டேட் எப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதில் யார் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதோட ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் AK62 கூட இந்த டேரக்டரை தூக்கிட்டு இந்த டேரக்டர் போட்டாங்க. இல்லை இந்த டேரக்டர் தான், இல்லை AK62 இவரே வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் AK63 இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இவங்களுக்குள்ளே ஆட் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பத்தான் படம், அதாவது 3 நாள் மிகப்பெரிய வசூலாச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. இந்த 3 நாளை விட 4வது நாள் பயங்கர அதிகமான வசூல். ஸோ அது எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு, இந்தியாவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் அப்படியே உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னா நீங்கள் டப்புன்னு யோசிச்சா என்ன படம் யோசிப்பீங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அது என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்டர் வீரையா, வீரசிம்மா ரெட்டி, கிராந்தி இந்த 3 படங்களோட வசூல் பார்க்கறதுக்குன்னு சில பேர் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வராங்க. ஸோ அந்த வசூலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன்ல, அதான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்த ஒரு படம், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன படம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள், அதை பற்றி நம்ம பேசுவோம். வால்டர் வீரையா படத்தோட டே 16 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2,20,00,000. வால்டர் வீரையா படத்தோட ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டல் கலெக்ஷன் 168,55,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 214,75,00,000, பட்ஜெட்டு 125 கோடி. இந்த படம் ஆல்ரெடி பிளாக் பஸ்டர். வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 17 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 32,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 38,00,000. டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 104,67,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 119,48,00,000. இந்த படம் அபு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுது, 110 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கிராந்தி படத்தோட டே 3 கலெக்ஷன் கர்நாடகாவில் 8,15,00,000, வேர்ல்டு வைடு 8,75,00,000. கிராந்தி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கர்நாடகாவில் 27,65,00,000, வேர்ல்டு வைடு 29,45,00,000. ஸோ இந்த படம் இப்போவே க்ளீனாக தெரிஞ்சிச்சு, இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டு 35 கோடி. ஞாயிற்றுக்கிழமையுமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு 50 கோடி 60 கோடி இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வாரிசு படத்தோட 18th டே கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2,60,00,000 கலெக்ட் பண்ணியிருக்குங்க. உண்மையிலே பெரிய விஷயம்தான். 18வது நாள் அதுவும் ஒரு பக்கம், பத்தாண்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பொங்கல்லே பெரிய க்ரௌடு போய் இந்த படங்களை பார்த்துட்டு நிறையா அப்படியே ஓஞ்சி போயிருப்பாங்கன்னு பார்த்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறமே பெருசாக வராங்கன்னு தான், அதை மறுப்பே இல்லை. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரை 65,00,000 வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 3,85,00,000. அப்புறம் வாரிசு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 131,60,00,000, ஓவர்சீஸில் 86,10,00,000, வேர்ல்டு வைடு 286,85,00,000. ஸோ நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் டாப் கிராசிங் கலெக்ஷன் இருக்குல்ல தமிழ்நாட்டில் மட்டும், அதில் வாரிசு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 220 கோடி. ஸோ இந்த படமே ஒரு ஹிட்டு. துணிவு படத்தோட டே 18 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 கோடி, ஓவர்சீஸில் 35,00,000, டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2,65,00,000. துணிவு படத்தோட தமிழ்நாட்டு டோட்டல் கலெக்ஷன் 117,85,00,000, ஓவர்சீஸை 59,20,00,000. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் அஜித் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துணிவு ஒரு பயங்கரமான ஒரு அப்கிரேடுன்னு தான் சொல்லணும் அஜித்தோட ஓவர்சீஸ் கெரியருக்கு. வேர்ல்டு வைடு 202,85,00,000. ஸோ 160 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டுங்க. பத்தான் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 75,00,000, தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா 85,00,000, ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா 62,80,00,000. எங்கேருந்து தான் போய் வாங்குன்னு பார்க்குறாங்க தெரியல, அவ்வளோ பேர் இருக்காங்க, மாங்குன்னு போய் பார்க்குறாங்க. இந்தியா முழுக்க 64,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று அடித்து தூக்கிடுச்சுங்க. நேற்று மட்டுமே யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 3 மில்லியன் கிட்ட, அதாவது 2.65 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க.
இந்த பத்தான் படம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸில் மட்டுமே 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் நேற்று மட்டும் 114 கோடியே 40 லட்சம். எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு நாள், அதுவும் 4வது நாள் ஒரு படம் ஓப்பனிங் அந்த இந்த நடிகர் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கிரேஸில் போவாங்க. ஸோ செகண்ட் டே ஓகே, ஆனால் 4th டேவுமே அந்த படம் வந்து 100 கோடிக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து ரீச் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த படம் டோட்டலாக 1000 கோடியை நெருங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். பத்தான் படத்தோட டே 4 இது ஓவர்சீஸ் கலெக்ஷன் USA ப்ளஸ் கனடா நேற்று மட்டும் 21 கோடியே 90 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 13 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு 5 கோடியே 45 லட்சம், யூகேல 3.5 கோடி, ஜெர்மனியில் 95 லட்சம், மலேசியாவில் 2 கோடியே 45 லட்சம், சிங்கப்பூரில் 1 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 1 கோடியே 25 லட்சம், நியர்லி 50 crore வருது. ஸோ இது வந்து டோட்டலாக நேற்று மட்டுமே $6.1 மில்லியன் ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குங்க இந்த படம். டோட்டலாக இது வரையும் $20 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இது வரையும் $7 மில்லியன் வந்து யூஎஸ்ஏல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ பத்தான் படத்தோட தமிழ் டோட்டல் கலெக்ஷன் 2 கோடியே 90 லட்சம், தெலுங்கில் 5 கோடி, ஹிந்தியில் 257 கோடியே 55 லட்சம், இந்தியா முழுக்க 265 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் மட்டுமே 161 கோடிக்கு வந்து வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 426 கோடியே 80 லட்சம். ஸோ 400 கோடி 4 நாளில் 400 கோடி, 5 நாளில் போய்டும் அது 500 கோடி. அதுக்கப்புறம் கூட நிற்காது. இந்த மண்டே டியூஸ்டேலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 30லேருந்து 35 கோடி வரையும் போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். அப்புறம் அடுத்த ஒரு வீக்கெண்ட் வருது, அதில் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு 800லேருந்து 1000 கோடி வரையும் கலெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம தளபதி 67 பற்றியும் AK62 பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. தளபதி 67 பொறுத்த வரையும் அங்கே இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிடுச்சு, இங்கே இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடி கிட்ட ஆல்ரெடி கணக்கெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், இது வரையும் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகப்படலை. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தேட்ரிக்கல் பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, அந்த வியாபாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பொறுமையாக லேட்டாக வந்தாலுமே உண்மையான நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வேறு யாராவது பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்பாதீங்க. அப்புறம் 2வது தளபதி 67 பொறுத்தவரை இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஏதோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா அதாவது சில இந்த டேங்க் குரூப்லாம் இருக்கும், சில இது ஃபன்னியாக காமெடியான குரூப்லாம் இருக்கும். அதெல்லாம் போனீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் வந்து அஜித் அவர்கள் வந்து தாய்லெக்ஸ், அதுவும் ஏதோ எவ்வளோ கலாய்க்கிறதுக்கு தாய்லெக்ஸ்னு போட்டு எண்ணெய் விற்கிறவர், அவர் ஆயுர்வேத எண்ணெய் விற்கிறவர்னு கலாய்ச்சி போட்டிருக்காங்க. அதை எடுத்து நியூஸ் சேனல்லலாம் போட்டுக்கிட்டு டாய்லெக்ஸ் என்பவர் இது மாதிரி ரோலக்ஸ் குட் டோமக்ஸ் குட், முதல்ல விஜய் பேர் டோமக்ஸ் ஆடியே என்னடா பேசுறீங்க. ஸோ டோமக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்று உருவாக்கி விட்டுருக்காங்க. இவருக்கு இந்த கேரக்டர், இவருக்கு இந்த கேரக்டர். அவர் லோகேஷ் கனகராஜ் ஒன்று தான் சொல்கிறாரு, நிம்மதியாக படம் எடுக்க விடுங்கடா அப்படிங்கிறப்பல சில கேரக்டர்ஸ் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு, மன்சூர் அலிகான், அப்புறம் வந்து அமர் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல், ஸோ இது கன்ஃபார்மாக 100% நமக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறையா வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இடங்கள்லேருந்து நம்மளுக்கு சொல்லப்படுறது தான் சொல்கிறேன். கமல் அவர்கள், உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் கேமியோ பண்ண போகிறதா ஒரு அடிபட்டுச்சு. அது கேமியோ அவர் பண்ணல, இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது இந்த கதையில் முழுக்க வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸு டில்லியுமே இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரையுமே இவ்வளோ நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது நான் வந்து லோகேஷ் கனகராஜாக இருந்தேன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். என்னடா இவ்வளோ ப்ரெஷர் தூக்கி மண்டையில் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படம் நல்லா வந்துச்சு வரலங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் டாமை வச்சு, அதுவும் பெரிய பெரிய ஸ்டார் டாம், அதுவும் மல்டி ஸ்டார்களை வச்சு ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு லோகேஷ் கனகராஜ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த படத்துக்காக நீங்கள் இவர் ரசிகராக இருக்கணும் அவர் ரசிகராக இருக்கணும்னா இல்லை, சினிமாவை ரசிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி இதுக்கு முன்னாடி தமிழில் வந்தது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல் சாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி வந்து அப்ளை ஆகுமா? இன்றைக்கி இவர் வந்தால் கை தட்டுவாங்க, இவர் பேரை ஃபஸ்ட்டு போடுறதா அவர் பேரை ஃபஸ்ட்டு போடுறதான்னு 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் விக்ரம் படத்துக்கு எப்படி லோகேஷ் கனகராஜ் அந்த டைட்டில் டீசர் ஒன்று விட்டுருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவை பார்த்து கமல் சாரே பயங்கரமாக மிரண்டு போயிட்டதா வந்து ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோமோ அப்படிங்கிறது February 3 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மோஸ்ட்லி கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்தது அப்படின்னா சோஷியல் மீடியாவே திருக்கி விடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. அப்புறம் AK62 அதில் வந்து விக்னேஷ் சிவனை வந்து மாற்றிட்டு மகிழ் திருமேனியை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்புறம் AK63 வந்து அட்லி வந்து இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லி வந்து ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இன்னும் அந்த கன்ஃபார்ம் இல்லை. அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு கதை இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அட்லி டீமுக்குள்ளே அதை அஜித் கிட்ட கூட அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் மகிழ் திருமேனி. ஸோ இவரோட படங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தடையறத்தாக்கிலிருந்து, தடம்லேருந்து, மீகாமன்லேருந்து, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த அந்த கழகத்தலைவன். இந்த டைரக்டர் அப்படிங்கிறவர் ஒரு படத்தை வந்து ரொம்ப நாளாக கதை எழுதுவார். ரொம்ப நாளாக வந்து அதுக்காக நிறையா ரிசர்ச் பண்ணி தான் படம் எடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். ஆனால் இவர் வந்து இப்போ பொங்கலுக்கு இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜெயிலர் கூட கிளாஸில் விடுறதுக்கோ ஒரு படம் உடனே வரணும்னா அதுக்கு இவர் சரிப்பட்டு வருவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி இவர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% மகிழ் திருமேனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை கேட்டிங்க அப்படின்னா பெட்டர் சாய்ஸ் நான் வந்து விக்னேஷ் சிவனை தான் சொல்லியிருப்பேன். ஸோ விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறவர் ஒரு எந்தெந்த ஸ்டாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு இவர்னு நினைக்கிறேன், ஒரு டேரக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது TSK, அதே மாதிரியே நம்ம விஜய் சேதுபதிக்கு மாதிரி இருந்தது. ஸோ அஜித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை தான் அவர் அமைச்சு வச்சுருந்துருப்பார். ஸோ அதை தெரில எதுக்காக இது பண்ணாங்க. ஒருவேளை விஜய் அவர்களோட இல்லை அடுத்தடுத்த பெரிய நடிகர்களோட பெரிய பெரிய படங்கள் வருது, நம்ம மட்டும் ஏதோ சின்ன ஒரு டேரக்டர் கூட போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. ஆனால் அப்படி இருந்தாலும் பெரிய டேரக்டர் யாராவது இன்னும் பெரிய டேரக்டர் யாராவது அப்ரோச் பண்ணி போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம், இனிமேல் வரப்போகிற காலங்களில் இது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு படம் வந்து நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே ரசித்து கொண்டாடின ஒரு படம். இது வந்து உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நம்ம எல்லாருமே கொண்டாடின திரைப்படம். ஆமாங்க, டைட்டானிக் தான். நீங்கள் எல்லாருமே கணிச்சிருப்பீங்க. டைட்டானிக் 1997 வந்த திரைப்படம். நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டைமில் இருக்கிற நான் அந்த டைமில் சின்ன பையனாக தான் இருப்பேன், நானுமே அந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டியுமே அந்த படத்தை பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 மில்லியன். இது வந்து 1630 கோடிக்கு வருது. அதாவது இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளோட பண மதிப்பு அந்த $81 $82 இருக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நிலவரம். ஸோ USA மட்டும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $659 மில்லியன். இது வந்து 5732 கோடி வந்து வருது. அதுக்கடுத்ததான் டொமஸ்டிக் இல்லாமல், அதாவது USA இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு. ஸோ USA இல்லாமல் வேறு ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இந்தியா, கனடா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வந்து 1.548 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 12619 கோடி. அதுக்கடுத்து தான் வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2.2 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த படம் வந்து அந்த சமயத்துலேயே இவ்வளோ கலெக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக ஹையஸ்ட் கலெக்ஷனில் இருந்தது நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் எடுத்த படம் 13 வருஷம் கழித்து வந்த படம் தான் இந்த படத்தோட வசூலே பிரேக் பண்ணிச்சு. அவதார் 2009 வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 18,000 கோடி கிட்ட வருதுங்க நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல, எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தை பார்க்காம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஏதாவது OTTயில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, சாவரத்துக்குள்ளே பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த படத்தை நான் சொல்லுவேன், அவதாரை சொல்லுவேன். இந்த மாதிரி சில படங்கள் இருக்குது. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.